உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது. அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்தல்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல, அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்கரம் சொல்கிறோம். அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணுன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்படி தான் சொல்லுவோம், இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரன் விட எல்லாமே வக்கரம் அடையும். இயற்கையாக ராகு கேது வக்கரம், மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும். அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்கரம். ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அப்போ வக்கரம் பெறும் பொழுது பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்போகிறார். நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, 7.5 சனி வந்துடுச்சு, அஷ்டம சனி வந்துடுச்சு, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, சனி பகவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும். அப்படி கிடையாது. இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் சில ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி அன்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதை தான் இந்த வீடியோவில் 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விலாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதிக்கு போகிறாரு. அடுத்த 138 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறாரு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானோட வக்கரம். இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனியிலேருந்து ஒரு 138 நாட்களுக்கு ஒரு விடுதலை. ஏன்னா சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் வக்கரகதினால் 7ஆம் பாவகத்தை இயக்குவார் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து கொடுத்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அடுத்த 138 நாள் இருக்குது. இந்த சிம்ம ராசி என்பது இதை ரொம்ப கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக ஹேண்டில் பண்ணிடலாம். என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 5 months எடுத்துக்கங்க, சிம்மராசிக்கானலாம் பிஸ்னஸே ஒன்றும் இருந்திருக்காது, பயங்கர லாஸ் ஆகிருக்கும், சில டிரான்சாக்ஷன் நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருக்கும், கடனுடைய அளவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு காம்படிஷனால் பிஸ்னஸ் போச்சு அப்படின்ற மனநிலை வந்திருக்கும், சில பேருக்கு தேவையில்லாமல் வட்டிக்கு வாங்கிட்டு கடைசியாக அந்த வட்டி கட்ட முடியாமல் மாட்டிகிட்டு இருப்பீங்க, அந்த பணம் வாங்கின பணத்தை தொழிலை இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் வேறு ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு லாஸ்ட்டு 5 months மட்டும் நடந்திருக்கு. இப்போ மாட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அற்புதமான தருணம். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் வாய்ப்புகளை அதிகமாக தேடுங்கள். சார் நான் தேடிக்கிட்டே இருக்கேன் சார், முயற்சி பண்ணுறேன் சார், நான் அப்போனா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கஸ்டமரை போய் பார்க்கணும், ஆர்டர் எடுக்கணும், கொட்டேஷன் கொடுத்தவங்கள ஃபாலோ பண்ணணும், பிஸ்னஸில் ஏதாவது ஒரு லாபகரமான விஷயங்களை ஏதாவது செய்ய முடியுமா, ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியுமான்னு யோசனைகள் வரும். அதை செய்ய போகிறீங்க, ஜெயிச்சிட போகிறீங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும். பணம் வந்தோன்னு என்ன பண்ணணும்னா கடனை கட்டுறதுக்கான வழியை பண்ணணும். இந்த ஒரு 138 நாளில் கடன் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மேக்ஸிமம் கொஞ்சம் கடனை கட்டிகிட்டே வாங்க. ஒரு 70% கடன் கட்டுங்க, ஒரு 30% திருப்பி பிஸ்னஸில் போடுங்க. இல்லை சார் நிறைய கடன் இருக்கே சார், அவங்களாம் என்ன சார் பண்ணுறது, நான் பிஸ்னஸில் போட்டால் என்னை அடிக்க வந்துடுவாங்க,
கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்குது. ஒன்றுமே வராத நேரத்தில் என்ன சமாளிச்சிருப்பீங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா இந்த 5 மாதத்துலேயே உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும். திருப்பி அஷ்டம சனி வரும்போது சின்ன பாதிப்புகள் இருக்கும், இல்லைலாம் சொல்ல. அப்போ அதை சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஈஸியாக வெளில வந்துடுவீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் அதேமாதிரி பணம் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் எடுங்க. அவங்க மூலயமா பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் வெளியிலேருந்து வரும். அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், இல்லை இடம் விற்று காசு வரலாம், வீடு விற்று காசு வரலாம், இல்லை பூர்வீக சொத்து வந்து அதன் மூலமாக இடம் விற்று காசு வரலாம், இல்லை பூர்வீக சொத்து நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுனால அவங்க தான் காசு கொடுக்கலாம். இது மாதிரி பலவிதமான வழிகளில் பலவிதமான கோணங்களில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸில் ஜெயிச்சிருவீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலையில் இருக்கவங்க தயவுசெய்து பிரச்சனை இருக்குன்னா மாறிடுங்க. இந்த ஒரு 138 நாள் உங்களுக்கு வரப்பிரசாதம். வேறு ஏதாவது ஒரு வேலையை மாறிட்டிங்கன்னா சேஃபு. இல்லை சார் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வேலை கிடைக்கல, நான் வேறு வழி இல்லாமல் இங்கே இருக்கேன்னா மாட்டிக்க போகிறீங்க. 132 நாளுக்கு மேலே சான்ஸ் இல்லை. நீங்கள் அடுத்து திருப்பி மாறினீங்கன்னா ஏதாவது தப்பான முடிவு எடுத்து மாறுவீங்க. அதுக்குள்ளே மாறிக்கிறது ரொம்ப நல்லது. வேலை இல்லாதவங்க கவலையப்படாதீங்க. இந்த 132 நாளில் வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. பயப்படாதீங்க. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு உறுதியாக கிடச்சிரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த 138 நாளில் உங்களுக்கு சில ஆஃபர்ஸ்லாம் வரும், எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் அது அஷ்டம ஸ்தானத்துலேருந்து வக்கரமாகும் போது என்னென்னா பெருசாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி 1 லட்சம் வாங்குறீங்க, ஒரு 50,000 வாங்கினா அதே சம்பளம் கிடைக்காது, கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 10% கம்மியாக கொடுத்தா ஓகேவான்னு கேட்பாங்க. டக்குன்னு எடுத்துங்க, சரி பரவாயில்ல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லை சார் எனக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 50% எதிர்பார்க்குறேன், அங்கே தான் பிரச்சனை வரும். அந்த மாதிரி இல்லாமல் கிடைச்ச வேலையை கிடைச்ச சம்பளத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க நல்லா நிம்மதியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். இல்லைன்னா அஷ்டம சனியில் பாதிக்கப்பட போகிறீங்க. கடைசியில் கடன் கட்ட முடியாமல் போயிடும். அங்கே ஒரு மன பிரச்சனை வந்துடும். ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே நீங்கள் ஆஃபீஸில் 4 பேர் உங்களை பார்த்து நீங்கள் 4 பேருக்கு குட் மார்னிங் சொல்லணும், இல்லை அவங்க உங்களுக்கு 4 பேருக்கு குட் மார்னிங் சொல்லணும். இது இல்லைன்னா என்னன்னா மனசு கஷ்டப்பட்டுரும், மண்டை வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கெல்லாம் போயிட்டீங்க சில பேர்லாம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வேலையை எடுத்துக்கிறது சேஃபு. அதே போல் இங்கே இருக்கீங்க அப்படின்னா வெளியூருக்கு ட்ரை பண்ணுங்கள், வெளிநாடு ட்ரை பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் எதாவது வந்தால் எடுத்துக்கங்க. உங்களை திடீர்னு வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கிறது சிறப்பு. அதில் எந்த பாதிப்பும் வராது. உங்களுக்கு அது மாதிரி குழப்பம் இருக்குது, போக முடியாது, இல்லை சார் அங்கே போனால் சரியாக இருக்காது அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க, போகலாமா வேணாமா அப்படின்னு பார்த்துங்க. இல்லை ஒரு பிரசனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகலாம் போக முடியாதுன்னு சொல்லிடலாம் ஈஸியாக. அப்போ நீங்கள் அதை தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா பூதாகாரமாக வெடித்து நிறைய அவமானங்கள், அதனால் குடும்பத்தில் பெரிய மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய நேரம். ஒன்று சேர்ந்து வாழலாம். அந்த சேர்ந்து வாழும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்குன்னா கொஞ்சம் தனியாக இருந்து கொஞ்சம் ஒரு 6 மாதம் இல்லை அடுத்து இந்த அஷ்டம சனி முடிகிற வரைக்குமாவது கணவன் மனைவி தனியாக இருந்து லைஃப்பை ரன் பண்ணுங்கள். இந்த கூட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. நிறைய சிம்மராசி என்பதுன்னா அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்துருக்குன்னு நினைப்பீங்க, ஆசை தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது ஒரு சில காலகட்டங்களில் சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உண்டு. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு யாராவது நீங்கள் சிம்மராசியாக அந்த மக நட்சத்திரமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாமியார்னால் அம்மாவால் டார்ச்சர் வரும். அவங்களால தான் நிறைய தோல்விகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம், அவங்களால நிறைய குடும்பத்தில் சண்டைகள் பெறக்கூடிய ஜாதக அமைப்பு. அதனால் அவங்க கண்டிப்பாக கொஞ்சம் தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி பிரச்சனைலேருந்து வெளில வந்தலாம். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸில் மட்டும் காதல் தோல்வி. அதனால் பார்த்தீங்கன்னா தேவதாஸ் மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க, ஐயோ என் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், திடீர்னு என் பாய் ஃப்ரெண்ட் தப்பாக பேசிட்டாரு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் தப்பாக பேசிட்டாங்க, நான் இப்போ ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்கேன், என்னை வேணான்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தேவையெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக விடுங்க. ஒரு மாதம் பேசாமல் விட்டுருங்க. பேசாமல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காதல் சேர்ந்துடும். நீங்கள் பேசுகிறதுனால தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாக வேணான்னு சொன்னதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இன்னும் மன ரீதியான பாதிப்பு தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சேஃபு. அதே போல் இந்த காலகட்டத்தில்
சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சொத்து விற்கும், இடம் விற்கும், அதன் மூலமாக பணவரவுகள் உண்டு. வெளிநாடு பயணம் உண்டு, அதற்கான முயற்சிகள் எல்லாமே செய்யலாம். சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 138 நாட்கள் அஷ்டம சனியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள். இதை பயன்படுத்தி கொள்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் அப்படின்னும் போது நம்ம சொன்ன பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். பாசிட்டிவாக இருக்கிற நெகட்டிவாகவும், நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட தசா புத்திகள், ராகு தசை, கேது தசை, புதன் தசை, சனி தசை, நல்ல தசாபுத்திகள், அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி, குருவும் சுக்கிரனுமே சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகளாக மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDFல நோட்டில் எழுதுனா மாதிரி PDFல இருக்கும். அதில் பலன்கள் வராது. அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். இது வந்து ஒரு அற்புதமான அறிவியல் கலை. எல்லாருமே படிக்கலாம். இதுக்கு ஜாதகம் படித்தா தான் வரும், வராது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே படிக்கலாம். அதில் கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்ற சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. 21 வயசுலேருந்து நம்மக்கிட்ட 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க, வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து பயன்பெறலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.